மதராசின்ற படத்தில் ஒரு பாட்டு வந்திருக்கு. பாட்டோட பேர் புரியாமல் இருந்தாலும் பாடல் மஜாவாக இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதராசி அப்படின்னு நம்ம ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து அண்ட் இன்னும் பெரிய பட்டாளமே இருக்கிற ஒரு படம் தான் அந்த மதராசி அப்படின்றது. ஸோ இந்த படத்துக்கு நம்ம அனிதான் மியூசிக் பண்ணுறாரு. அனிருத்தோட சம்பவம் பயங்கரமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த விதத்தில் இந்த பாட்டு ஒரு ரொம்ப நாள் கழிச்சு காவியா டோவியா நோ வேணா ஐயா அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் சாங்காக இந்த பாட்டு இருக்குது. இப்போவே லவ் சாங்கு அப்படின்னா ஒரு மெலடியாக இருக்கும், பிரேக்கப் சாங் அப்படின்னா அதோட சோகமாக இருக்கும். ஆனால் இந்த பிரேக்கப் சாங் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஜாலியான ஒரு பாட்டாக இருக்குது. ஆனால் இந்த காவியா டாவியா இது மாதிரி இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் அந்த மாதிரியான ஒரு பாடல் வரிசையில் இந்த பாடலும் இடம்பெறும் அப்படின்றது உறுதியாக சொல்லப்படுது. அண்ட் இந்த இந்த பாட்டோட பேர் வந்து சலம்பாலா அப்படின்ட்டுன்னு வச்சுருக்காங்க. இதுக்கான விளக்கத்தை நம்ம எழுத்தாளர், அதாவது பாடல் எழுத்தாளர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தார் இந்த ப்ரொமோவிலே. ஸோ இந்த பாட்டை யார் பாடுறா அப்படின்னு பார்த்தா, இப்போ பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாயிட்டு எல்லா படத்துக்கும் இவர் தானே மியூசிக் டைரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்க நம்ம சாயபியங்கர் தான் இந்த பாட்டு வந்து பாடியிருக்காரு. ஸோ அவர் வந்து அணிக்கு காம்படிட்டராக வருவாருன்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க, ஒரு பிளாஸ்ட் ஒரு இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த பாட்டு கேட்கும்போது கண்டிப்பாக ஒன் டைம்லேயே நமக்கு வந்து ஒரு வைப்பான ஒரு பாட்டாக இருக்கும், நம்ம பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுற மாதிரியான ஒரு பாட்டாக இருக்கும். தொடர்ச்சியாக நம்ம கேட்க கேட்க இந்த பாட்டு வந்து ஒரு என்ஜாயபிள் அண்ட் டான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பாட்டாக இருக்கும். ஸோ விஷுவலி அந்த பாட்டை பார்க்கும்போது சிவகார்த்திகேயன் வந்து டான்ஸ்லாம் ஆடிக்கிறாரு. ஆஸ் யூஷுவல் சிவகார்த்திகேயன் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸை கரெக்டாக பண்ணுற மாதிரி இந்த பாட்டுக்கு டான்ஸும் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ ஒரு உடம்பெல்லாம் போட்டு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டைலில் இருக்கார் சிவகார்த்திகேயன் இந்த படத்தில். ஹோப் இந்த படம் அவருக்கு ஒரு அடுத்த கட்ட வெற்றி படமாக அமையும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அட் த சேம் டைம் ஏஆர் முருகதாஸுக்கு ஒரு கம்பேக் படமாக இருக்குன்ற மாதிரியும் அமையுது. ஸோ நீங்கள் இந்த படத்தை பற்றியும் இந்த பாடலை பற்றியும் என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, டேக் கேர், பாய்.